எல்லாம் வணக்கண்டா மாப்பிள்ளை. நெல்லையிலேருந்து நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம வணக்கண்டா மாப்பிள்ளை தேனி அருண்குமாருக்கு தான். வணக்கண்டா மாப்பிள்ளை பங்காளி வாய் வச்சுட்டு சும்மாவே கிடக்க மாட்டேறோம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு 7:30 இழுக்க வேண்டியது. ஒரு குறு போகம் வந்து உங்களோட கும்மாமல் என்ன செய்வாங்க? யார்ட்டையும் அன்றைக்கி இப்படி தான் ஒரு தங்கச்சி பாட்டு பாடினாங்கன்னு சொல்லி பேசி 20 பேர் வந்து உங்களை கும்முன்னு கும்பிட்டு போனாங்க வாட்டர் சர்வீஸில். இப்போ அநேகமாக நீங்கள் இப்போ பேசுகிற பேச்சுக்கு ஒரு 2000 வந்து கும்பவங்க நான் எதிர்பார்க்கேன். ஐயா, ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு நாட்டில் அந்த பெண் தங்கச்சிக்கு நீதி கிடைக்கணும், கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு நீதி கிடைக்கணும், நாட்டில் நல்ல இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி சாட்டையாக அடித்து அந்த தலைவர் வந்து பதிவு போட்டிருக்காங்க, வீடியோ பதிவு. இவரும் என்ன செஞ்சிட்டாரு, வாயை சும்மா கிடக்காம பெல்ட் வச்சு அடிக்கன்னு சொல்லி சட்டையை கலைச்சிட்டு அடிக்காரு. அடிச்சுக்கிட்டு எனக்கு நல்ல வீடு கட்டணும், என் மகனுக்கு நல்ல காலேஜில் படிப்பு சேரணும், எனக்கு வாட்டர் சர்வீஸில் நல்ல வாட்டர் சர்வீஸில் ஓடணும், சுட்டு வரணும், நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இது பண்ணுதார். சும்மாவே கிடக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது 7:30 இழுக்கிறது, சரை இழுக்க வேண்டியது. அப்புறம் வந்து நான் அடிச்சுட்டான், தூங்கிட்டான், போயிட்டான்னுக்கிட்டு ஆம்புலன்ஸில் படுத்துக்கிட்டு வீடியோ எடுத்து போடுறது இதே வேலை தானே. பங்காளி வாயை சும்மா கிடைமையா நீர் தான் அப்படி பேசுன்னு பார்த்தா இந்த சிபி மூத்த அண்ணாச்சி. சிபி மூத்த அண்ணாச்சி எப்போ பார்த்தாலும் செத்தப்பையில் நாரப்பையில் பேயில் போவான்னு வீடியோ போடுறதை விட்டுட்டு நானும் சாட்டையை வச்சு அடித்து வீடியோ போட போகிறேன் நண்பர்களே அப்படின்னு சொல்லி வீடியோ போடுகிற உங்களுக்கும் கொஞ்சமாவது கூறு இருக்கா? 2 பேரும் எங்கேயாவது கண்டிப்பாக டின்னு கட்டி வாங்க போறீரு. வணக்கண்டா மாப்பிள்ள, உங்களுக்காக 200 பேர் வருவாங்க. சிபி முத்து உங்கள் அண்ணாச்சி ஒரு 10,000 பேரை வந்து ஒரு கும்ப போகிறாங்க. அதுதான் தெரிஞ்சு போச்சு. 2 பேரும் வாயை வச்சு சும்மா கிடந்துட்டு தொலைங்க மூதேவியா.